மாதவிடாய் சுழற்சி என்பது கருப்பையின் உள்ளடுக்கான எண்டோமெட்ரியம் மாதந்தோறும் உதிர்வதை குறிக்கும் ஒரு அடிப்படை உயிரியல் செயல்முறையாகும். இந்த சுழற்சி ஒரு பெண்ணின் இனப்பெருக்க வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். இது பருவமடைதலில் தொடங்கி மெனார்ஜ் மாதவிடாய் தொடங்குதல் எனப்படும் ஒரு மைல்கல்லாக குறிக்கப்படுகிறது. மேலும் மாதவிடாய் நின்று போன பிறகு ஒரு முழு ஆண்டு காலத்திற்கு பிறகு நிரந்தரமாக மாதவிடாய் நிறுத்தம் மெனோபாஸ் என முடிவடைகிறது. பலர் 28 நாட்களை ஒரு நிலையானதாக கருதினாலும் சாதாரண சுழற்சி 24 முதல் 38 நாட்கள் வரை இருக்கலாம். மாதவிடாய் இரத்தப்போக்கு பொதுவாக 4 முதல் 8 நாட்கள் வரை நீடிக்கும். சராசரி இரத்த இழப்பு 5 அவுன்ஸ் முதல் 2.5 அவுன்ஸ் வரை இருக்கும். சுவாரஸ்யமாக மாதவிடாய் இரத்தம் பொதுவாக கட்டிகள் இல்லாமல் இருக்கும், ஓட்டம் மிகவும் அதிகமாக இருந்தால் தவிர. இந்த சிக்கலான செயல்முறை பிட்யூட்டரி சுரப்பி மற்றும் கருப்பைகளுக்கு இடையே தொடர்ச்சியான ஹார்மோன் உரையாடலால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பிட்யூட்டரி அண்டவிடுப்பின் வளர்ச்சிக்காக லியூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கல் தூண்டும் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. இவை கருப்பை மற்றும் மார்பகங்களை சாத்தியமான கருத்தரித்தல் மற்றும் கர்ப்பத்திற்கு தயார்படுத்தும் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரோனை உற்பத்தி செய்ய கருப்பைகளை தூண்டுகின்றன. ஒவ்வொரு மாதமும் உடல் இனப்பெருக்கத்திற்கு எவ்வாறு தயாராகிறது என்பதை புரிஞ்சு கொள்ள சுழற்சி 3 தனித்தனி கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை ஃபாலிகுலர் கட்டம், இது முட்டை வெளியிடப்படுவதற்கு முன்பு நிகழ்கிறது. அண்டவிடுப்பின் கட்டம், இது முட்டை வெளியிட ஆகும். மற்றும் இறுதியாக லுட்டியல் கட்டம், இது முட்டை வெளியிடப்பட்ட பிறகு நிகழ்கிறது. மாதவிடாய் இரத்தப்போக்கின் முதல் நாள், அதாவது முதல் நாள் டே 1 என நியமிக்கப்பட்டதிலிருந்து ஃபோலிகுலர் கட்டம் தொடங்குகிறது. இந்த கட்டத்தில் முந்தைய சுழற்சியில் முட்டை கருத்தரிக்கவில்லை என்றால் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் அளவுகள் குறைவாயிருக்கும். இது உடலில் தடித்த எண்டோமெட்ரியத்தின் மேல் அடுக்குகளை உதிரச் செய்கிறது. இதனால் மாதவிடாய் ஏற்படுகிறது. இந்த நேரத்துல பிட்யூட்டரி சுரப்பி ஃபாலிக்கல் தூண்டும் ஹார்மோன் FSH உற்பத்தியை அதிகரிக்கிறது. இந்த ஹார்மோன் கருப்பைகளுக்குள் 3 முதல் 30 ஃபாலிக்கல்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது. இந்த திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு சாக்கிலும் ஒரு முட்டை உள்ளது. மேலும் அவை அனைத்தும் இந்த கட்டத்தின் ஆரம்பத்துல ஒரே நேரத்துல வளரத் தொடங்குகின்றன. இறுதியில் FSH அளவுகள் குறையும் போது ஒரே ஒரு முதன்மை ஃபாலிக்கல் மட்டுமே தொடர்ந்து வளரும், மற்றவை உடைந்துவிடும். இந்த முதன்மை ஃபாலிக்கல் கருப்பையை தயார் செய்யவும் வரவிருக்கும் ஹார்மோன் எழுச்சியை தூண்டவும் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது. இந்த கட்டம் நீளத்தில் மிகவும் மாறுபடும். பொதுவாக 13 முதல் 14 நாட்கள் நீடிக்கும். ஆனால் மாதவிடாய் நெருங்கும் போது அடிக்கடி குறையும். அண்டவிடுப்பின் கட்டம் மிக குறுகியது. இது 16 முதல் 32 மணி நேரம் மட்டுமே நீடிக்கும். இது லுடினைசிங் ஹார்மோன் LHல ஏற்படும் வியத்தக எழுச்சியால் தூண்டப்படுகிறது. இது முதன்மை ஃபாலிக்கில் வெடித்து முட்டையை வெளியிடச் செய்கிறது. இந்த வெளியீடு LH எழுச்சியின் உச்சத்திற்கு சுமார் 10 முதல் 12 மணி நேரம் கழித்து நிகழ்கிறது. இந்த வெளியீடு கருத்தரிக்கும் வாய்ப்புள்ள காலத்தின் ஃபர்டைல் விண்டோ உச்சத்தை குறிக்கிறது. இது சுமார் 6 நாட்கள் நீடிக்கும். அப்போது கர்ப்பம் ஏற்படலாம், ஏனெனில் விந்தணுக்கள் பல நாட்கள் வாழும். அண்டவிடுப்பின் போது சில பெண்கள் மிட்ஷோமர்ஸ் அனுபவிக்கலாம். இது கீழ்வயிற்றில் ஒரு பக்கத்தில் ஏற்படும் மந்தமான வலி. இது ஃபோலிக்கலின் வளர்ச்சி அல்லது இரத்த வெளியீட்டால் ஏற்படலாம். அண்டவிடுப்பின் பிறகு லுடியல் கட்டம் தொடங்கி சுமார் 14 நாட்கள் நீடிக்கும். வெடித்த ஃபோலிக்கல் மூடப்பட்டு கார்பஸ் லூட்டியம் எனப்படும் ஒரு அமைப்பாக மாறுகிறது. இந்த புதிய அமைப்பு வளரும் கருவின் சாத்தியக்கூறுகளுக்கு உடலை தயார்படுத்தும் ஒரு முக்கிய ஹார்மோனான புரோஜெஸ்டிரோனின் அளவை அதிகரிக்கத் தொடங்குகிறது. புரோஜெஸ்டிரோன் பல முக்கிய பணிகளை செய்கிறது. இது சாத்தியமான கருவுக்கு ஊட்டச்சத்து அளிக்க எண்டோமெட்ரியத்தை திரவங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களால தடிமனாக்குகிறது. இது உடல் வெப்பநிலையில ஒரு சிறிய அதிகரிப்பையும் ஏற்படுத்துகிறது. இது அடுத்த மாதவிடாய் தொடங்கும் வரை உயர்ந்திருக்கும். இந்த வெப்பநிலை மாற்றம் பெரும்பாலும் பெண்கள் அண்டவிடுப்பின் வெற்றிகரமாக நிகழ்ந்ததா என்பதை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்துகின்றனர். இந்த கட்டத்துல ஹார்மோன் மாற்றங்கள் மார்பகங்களில் உள்ள பால் நாளங்களை அகலமாக்குகின்றன. இது வீக்கம் மற்றும் மென்மைக்கு வழிவகுக்கும். கூடுதலாக புரோஜெஸ்டரோன் கருப்பையில் உள்ள சளியை தடிமனாக்குகிறது. இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக செயல்படுகிறது. அண்டவிடுப்பின் பிறகு விந்தணுக்கள் அல்லது பாக்டீரியாக்கள் கருப்பைக்குள் நுழைவது குறைவு. முட்டை கருத்தரிக்கவில்லை அல்லது பதியவில்லை என்றால் 14 நாட்களுக்கு பிறகு கார்பஸ் லூட்டியம் சிதைந்துவிடும். இது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் அளவுகளை கடுமையாக குறைக்கிறது. இந்த ஹார்மோன்கள் புரணியை பராமரிக்காததால் எண்டோமெட்ரியம் உதிரத் தொடங்குகிறது. மேலும் ஒரு புதிய மாதவிடாய் சுழற்சி தொடங்குகிறது. இது புதிய ஃபோலிகுலர் கட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது.
இருப்பினும் ஒரு கரு பதிந்தா அதைச் சுற்றியுள்ள செல்கள் மனித கோரியானிக் கோனாடோட்ரோபின் HG உற்பத்தி செய்ய தொடங்கும். இந்த ஹார்மோன் கார்பஸ் லியூட்டியத்துக்கு புரொஜெஸ்ட்ரானை உற்பத்தி செய்வதை தொடர சமிக்ஞை செய்கிறது. இதனால் கரு அதன் சொந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் வரை கர்ப்பத்தை பராமரிக்க முடியும். இந்த HGs தான் வழக்கமான வீட்டு கர்ப்ப பரிசோதனைகளால் கண்டறியப்படும் குறிப்பிட்ட குறிப்பானாகும். மாதவிடாய் சுழற்சி என்பது ஒரு சிக்கலான மற்றும் மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட உயிரியல் செயல்முறையாகும். இது பெண் இனப்பெருக்க அமைப்பின் நுட்பமான சமநிலையை பிரதிபலிக்கிறது. இந்த கட்டங்கள் மற்றும் ஹார்மோன் மாற்றங்களை புரிஞ்சுக்கிறது மூலம் ஒவ்வொரு மாதமும் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு உடல் எவ்வாறு தன்னை தயார்படுத்துகிறது என்பதை பற்றிய தெளிவான படத்தை பெறுகிறோம்.